எஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வரணாரேஸ் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு, சரிங்களா? எஸ், ஓகே. எதனால இந்த லேட் அப்படின்னா, அது மொதல் காரணம் என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் இருக்கு. சும்மாவே நம்ம வீடியோ வந்து பார்த்தா லட்சக்கணக்கான வியூஸ் போகும். இந்த ப்ரிலிம்ஸ் நடக்கிறதுனால பயங்கரமான வியூஸ் போகுது. அதனால தான் போடலை. இன்னொரு விஷயம், இங்கே பேங்க்லேயும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு. இயர் எண்டு அப்படின்றதுனால, சரிங்களா? எஸ், ஓகே. ரெகுலராக வந்துடும். நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் மைண்ட்ஸுக்கு ரெடியாகிற அளவுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவே போதுமானது. சரியா? இன்னைக்கான நியூஸ்குள்ளே போயிடலாமா? Feb 12. சரிங்களா? இது எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்றது. இஸ் ஓகே. Feb 12 சேஃபர் இன்டர்நெட் டே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. எப்பயுமே வந்து நேஷ்னல்லேருந்து லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் டேஸ் போவோம். எல்லாமே ஒரு சேஞ்சுக்காக எல்லாத்துக்குமே தான் இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப். சரியா? சேஃபர் இன்டர்நெட் டே. என்ன டே? சேஃபர் இன்டர்நெட் டே. என்னைக்கு? Feb 11. இது என்னைக்குன்னு சொல்லுவாங்க? செகண்ட் டியூஸ்டே ஆஃப் Februaryன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று படித்தேன். ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா செகண்ட் மண்டேன்னு. லைக் வந்து இந்த டேவுக்கெல்லாம் வந்து Feb 11, Feb 12 அப்படிங்கிறது டே கிடையாது. செகண்ட் டியூஸ்டே ஆஃப் February. ஒருவேளை இந்த இந்த வருஷம் செகண்ட் டியூஸ்டே வந்து Feb 11. மேபி அடுத்த வருஷம் செகண்ட் டியூஸ்டே Feb 10 வந்துடலாம். இல்லை Feb 15க்கு போகலாம். அந்த மாதிரி 15 போகிறது சொல்கிறேன். இஸ் ஓகே. அந்த மாதிரி டேஸ் வைக்கிறது தான் இந்த சேஃபர் இன்டர்நெட் டே. இது 22வது எடிஷன். இது எத்தனாவது எடிஷன்? 22வது எடிஷன். இதோட தீம் பாருங்களேன். டூ குட் டு பி ட்ரூ. நல்லதா இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? நல்லதா இருக்கிறதே உண்மையானது, ட்ரூ. அது என்னவோ ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் ஃப்ரம் ஸ்கேம்ஸ். இதுதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எஸ், ஓகே. அடுத்து இதிலே ஒரு ரேங்கிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ரேங்கிங் ரொம்ப 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 முக்கியம். என்ன அப்படின்னா இந்த ரேங்கிங்கோட பேர் டிஜிட்டல் வெல்பீயிங் இண்டெக்ஸ். ஓகேவா? இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்னாப் அப்படின்ற கம்பெனி. இதை ரிலீஸ் பண்ணுற ஸ்னாப் அப்படின்ற யூஎஸ்ஏ பேஸ் பண்ண கம்பெனி டிஜிட்டல் வெல்பீயிங் இண்டெக்ஸ். இதில் டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா இந்தியா தான். ஓகேங்களா? டிஜிட்டல் வெல்பீயிங் இண்டெக்ஸில் டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா இந்தியா தான். தேர்டு கன்சிக்யூட்டிவ் இயராக நம்ம இந்த ரேங்கிங்கில் டாப்பில் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த டேவை எந்த மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வராங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி தான். ஏன்னா இது சேஃப் ஃபார் இன்டர்நெட் டே இல்லை, இது நேஷனல் டே. லைக் வந்து நேஷனல் நம்ம நாட்டுக்கும் இல்லை. சரியா? எஸ், ஓகே. செகண்ட் மண்டே அப்படின்றது என்ன படிச்சோன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? எஸ். அடுத்த நியூஸ் வேர்ல்டு யுனானி டே. சரிங்களா? இந்த ஆயுர்வேதா, சித்தா, ஆயுஷ்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆயுர்வேதா, யுனானி, சித்தா அந்த மாதிரி ஒன்றுத்துல வரதுதான் இந்த ஆயுஷ்ல ஒரு பகுதி தான் இந்த யுனானி. அந்த இதுக்கான டே தான் இந்த Feb 11 வேர்ல்டு யுனானி டே. ஏன் சார் இது Feb 11 வைக்கிறோம் அப்படின்னா இந்த யுனானின்ற மெடிசனை கண்டுபிடிச்ச ஒருத்தர் பேர் தான் முகமது அஜ்மல் கான். ஓகேங்களா? அவரு இந்த அன்னைக்கு தான் பிறந்திருப்பாருன்றதுக்காக தான் அவரோட பர்த் ஆனிவர்சரியே வேர்ல்டு யுனானி டேவா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? வேர்ல்டு யுனானி டே புரிஞ்சு எல்லாருக்குமே. இதோட தீம் இனோவேஷன் இன் யுனானி மெடிசன் ஃபார் இன்டெகிரேட்டிவ். என்னது? இனோவேஷன் இன் யுனானி மெடிசன் ஃபார் இன்டெகிரேட்டிவ் ஹெல்த் சொல்யூஷன் எ வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறதா. சரிங்களா? இஸ் அடுத்த முக்கியமான நியூஸ். இது வந்து எப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 2017. ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போ? 2017. ஓகேங்களா? இது 8வது எடிஷன். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். எனக்கு ஒரு திமிங்கா என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் உமன்ஸ்னு தனியாக மார்ச்ல ஏதோ ஒரு நாள் இருக்கு, March 7, 8. பட் அது இல்லாமல் தாண்டி இது என்ன சார் இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த துறைகளில் பெண்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும். இந்த துறைகளில் பெண்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும். ப்ளஸ் அவங்க இந்த துறைகளில் வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காகவே கொண்டாடப்படுற டே தான் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன்ஸ் அண்டு கேர்ள் இன் சயின்ஸ். ஓகேங்களா? இதுவும் Feb 11 தான். ஓகேங்களா? இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 10th எடிஷன். இதை செலிப்ரேட் பண்ணது யாரு அப்படின்னா யுனெஸ்கோ. சரிங்களா? யுனெஸ்கோட டெட் பீஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 1945 பாரிஸ், பிரான்ஸ். அவுடே அசோலி. அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் அரேபியன் லியோபைட். ஓகேங்களா? அரேபியன் லியோபைட் அப்படின்னா அந்தாண்ட லியோ, அந்த லியோல லியோபைட் அப்படின்னா லைக் வந்து இது வந்து சிறுத்தை அப்படின்னு சீட்டா அப்படின்னு அந்த வகையை சேர்ந்த ஒன்று தான். ஓகேங்களா? இதுக்கான இன்டர்நேஷனல் டே ஆஃப் அரேபியன் லியோபைட் தான் Feb 10. இது செகண்ட் எடிஷன். இந்த அரேபியன் லியோபைடை இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் எதுக்கு கீழே கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அரேபியன் லியோபைடை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அப்படின்ற கேட்டகரியில படிச்சு வச்சிருக்காங்க. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் ஆன் ரெட் லிஸ்ட். ஓகேவா? இஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் இதுவரை முடிஞ்சிச்சு. மொத்தம் 4 டே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்போர்ட்ஸ்? இது ஒரு ஆர்ச்சரி, வில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ்? ஆர்ச்சரின்னு சொல்லிச்சு. பேரா ஆர்ச்சரினா ஊனமுற்றவர்கள் பங்களிப்பாங்கல்ல, பேராலிம்பிக்ஸ் சொல்லுவோம். லைக் வந்து
உடல் ஊனமுற்றவர்கள் கலந்துக்கணுன்றதுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஊனமுற்றவர்கள் கலந்த கூட எடுத்துக்கினே அவங்களுக்குன்னே நடத்தக்கூடிய இந்த ஆர்ச்சரி தான். இது ஏசியா கப், ஓகேங்களா? ஏசியா லெவல்ல நடக்குது பேரா ஆர்ச்சரி ஏசியா கப். இது எங்க நடக்குது? பேங்காக், தாய்லாந்து. ஆல்மோஸ்ட் தாய்லாண்ட்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் தெரியணும். இதுக்கு மேல என்ன ஞாபகம் வரும்னா பேரா ஆர்ச்சரி வேர்ல்டு கப் இங்கே தான் நடந்துச்சு, ஓகேங்களா? எஸ், ஓகே. இதுல இந்தியாவை சேர்ந்தவங்க எத்தனை கோல்டு மெடல்ஸ், எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 12 மெடல். மொத்தம் எத்தனை? 12. 6 கோல்டு, 3 சில்வரு, 3 பிரான்ஸ் இங்க இருக்கும். 6 கோல்டு, 3 சில்வரு, 3 பிரான்ஸ். இதுல ரொம்ப முக்கியமே அந்த 6 கோல்டு வாங்கினவனோட பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இதுல வேற என்ன படிக்கணும்னா, இதுல 3 விதமான போட்டிகள் இருக்கு இந்த ஆர்ச்சரியிலேயே, இந்த வில்லு விடுறதுலேயே. ரீகர்வ் ஓப்பன், காம்பவுண்ட் ஓப்பன், W1 அப்படின்னு சொல்லி. இது என்ன சார் அப்படின்னா, லைக் வந்து அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி குறைகள் இருக்கோ அந்தந்த குறைகளை பேஸ் பண்ணி அவங்க இந்த கேட்டகரியில கலந்துக்கலாம், ஓகேங்களா? உடல் ஊனம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க இந்த கேட்டகரியில கலந்துக்கலாம், சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 6 பேர் யார் யாருன்னு பாருமா? சரிதா குமாரி அப்படின்றவங்க, ஷியாம் அப்படின்றவங்க, ராகேஷ் அப்படின்றவங்க, பூஜா அப்படின்றவங்க, ஹர்விந்தர் அப்படின்றவங்க, ஆதில் முகமது அப்படின்றவங்க. மொத்தம் 6 பேர். இந்த 6 பேர் தான் என்ன வாங்கியிருக்காங்க? கோல்டு. பேங்காக், தாய்லாந்துல இது நடந்திருக்கு, சரிங்களா? பேங்காக், தாய்லாந்துல இது நடந்திருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா பேரா ஆர்ச்சரி, ஓகேங்களா? ஏசியா பேரா ஆர்ச்சரி வேர்ல்டு கப், ஓகேவா? எஸ். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஒரே ஒரு இந்த நியூஸ் தான், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரே ஒரு நியூஸ் தான். என்ன அப்படின்னா, இப்போ இப்போ என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த நியூஸை ஏல இருந்து ஆரம்பிக்காம இசட்ல இருந்து போமா. இசட்ல இருந்து இல்லை, லைக் இந்த மாதிரி படிங்களேன். ஃபர்ஸ்ட் சைனா அவனுக்குன்னு ஒரு லூனார் மிஷன் அனுப்புறான். அதாவது என்ன பண்ணணுன்றதுக்காக மூன், ஓகேங்களா, நிலாவை பத்தின ரிசர்ச்சஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு மிஷன் வச்சிருக்கான். அந்த மிஷன் பேர் தான் சேஞ்ச் இ லூனார் மிஷன். அந்த மிஷன் பேர் தான் என்னது? சேஞ்ச் இ லூனார் மிஷன், ஓகேங்களா? அவன் தான் என்ன பண்ண போறான் அப்படின்னா, இங்க இருந்து ராக்கெட் லான்ச் பண்ணி சேட்டலைட்லாம் அமைச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னா, லைக் வந்து இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் சென்டர் ப்ராஜெக்ட். அதாவது கிட்டத்தட்ட ஆக்சுவலா இதுல இந்த நியூஸ்ல அந்த பிடிஎஃப்ல என்ன நம்ம சொல்லியிருப்பாங்க, லைக் வந்து சைனா என்ன பண்ண போகுதுன்னா, அங்க போய் இறங்கி டெஸ்ட் பண்ண போகுது அங்க மனிதர்கள் வாழ முடியுமா. ஏன்னா இப்போ ரீசெண்டா ஒண்ணு பார்த்தோம், சைனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க ஆக்சிஜனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபியூயல் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துல. அதாவது விண்வெளியில ஆக்சிஜனையும் கிரியேட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபியூயல் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி சைனாவோட நியூஸ் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப எஃபிஷியன்டான முறையில சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சிஜனையும் ஃபியூயலையும், அதாவது NH3 அப்படின்னு சொல்லுவாங்க, NH3 அது ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஃபியூல் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சரியா? அதை தொடர்ந்து இந்த லூனார் மிஷன் எதற்காக அப்படின்னா, லைக் வந்து அங்க மூன்ல வந்து நம்மளால இருக்க முடியுமா, அந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் பண்ணணுன்றதுக்காக. இதுதான் அந்த கதையோட ஆரம்பம். ஆக்சுவலா எக்ஸாக்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனா கூட சேர்ந்துக்கிட்டு, சார் நீங்களும் 3க்காக ஒன்று அனுப்புறீங்கல்ல, அதுல என்னோட பையனையும் ஏத்திக்கங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானோட ஒரு சேட்டலைட்டோ இல்லை ஒரு ரோபோட்டையோ அதில் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, நிலாவுக்கு 2028 ஒரு மிஷன் பண்ண போறாங்க. அதுதான், சரிங்களா? வேறலாம் ஒன்றும் இல்லை. இதை பண்றது யாரு அப்படின்னா, ஸ்பேஸ் அண்ட் அப்பர் அட்மாஸ்பியர் ரிசர்ச் கமிஷன் ஆஃப் பாகிஸ்தான். அவங்க தான் யார் கூட சேர்ந்துனா, சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து, சரிங்களா? எஸ், ஓகே. இந்த சாங்கி 8 எதுக்காக பிளான் பண்ணுது அப்படின்னா, 2028 மூனோட சவுத் போல், ஏன்னா சவுத் போல்ல தான் வாட்டர் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மூனோட சவுத் போல்ல என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. அதாவது இந்த மாதிரி முக்கியமான எலிமெண்ட்ஸ் அங்க இருக்கு. ஸோ அங்க மனிதர்களால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட பேலோடு வந்து எத்தனை பேலோட் போக போகுதுன்னா 10 பேலோட்னா 10 விதமான சேட்டலைட் அந்த ஒரே ராக்கெட்லேயே போக போகுது, சரிங்களா? அதுல சைனாவோட சில விஷயங்களும் இருக்கு, பாகிஸ்தானோட சில விஷயங்களும் இருக்கு, சரிங்களா? இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் எதனா பண்ணியிருக்கா சார் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்களேன். In May 2024, Pakistan launched iCube Quamar CubeSat satellite abroad China's Chang 6 mission. இது Change 8 mission. அதாவது இப்ப பிளான் நடந்திருக்கு என்னன்னா, 2028 சைனாவும் பாகிஸ்தானும், அது ஆக்சுவலா இது சைனாவோட மிஷன், அதுல பாகிஸ்தான் தான் என்னென்ன நாங்களும் கலந்துக்கிறோம்னு சொல்றான். இதே மாதிரியே சேஞ்ச் 6 மிஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மிஷன்ல ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் சைனாவோட சேர்ந்து மூணுல சோதனை பண்ணணுன்றதுக்காக சேட்டலைட் லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் இதுல என்ன கான்செப்ட், என்ன கண்டென்ட், சேஞ்ச் 8 மிஷன் எந்த வருஷம் யார் கூட டைப் பண்றாங்க, எந்த நாடோட டைப் பண்ணுது. அதே மாதிரி சேஞ்ச் 6 எப்போ நடந்துச்சு, அதுல என்னென்னதும் டைப் பண்ணாங்க, அதோட ஒரு ப்ரீகஸ். லைக் வந்து இதுதான் ஒரு ஆரம்ப புள்ளி அந்த இதுக்கு, ஓகேங்களா? பாகிஸ்தான் வந்து சைனாவோட சேர்ந்து இந்த மிஷன் பண்றது, ஓகேவா? எஸ். பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஆசிஃப் அலி ஜர்தாரி, இஸ்லாமாபாத், பாகிஸ்தானி ரூபி. பிரசிடென்ட் ஜின்பிங், ஓகேங்களா, சைனாவோட பிரசிடென்ட். கேபிட்டல் பெய்ஜிங். கரன்சி
ரென்மின்பி. சரிங்களா? எஸ். அடுத்த நியூஸ் அக்வசிஷன் அண்ட் மெர்ஜர். என்ன சார் அக்வசிஷன் மெர்ஜர்னு சொல்லிட்டு ஒரே லைன்லேயே கொடுத்துருக்கீங்க, இதில் வேற எதுவும் கண்டென்ட்டே இல்லையானா? இதில் கான்செப்டும் எதுவும் இல்லை, கண்டென்ட்டும் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற கம்பெனி ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து ஸ்டேக் வாங்குறாங்க. சரிங்களா? எவ்வளோ வாங்க போறாங்க இப்போ அப்படின்னா 0.036% வாங்க போறாங்க. மொத்தமா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டேக் ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டேக் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா 5.023. ஓகேங்களா? எவ்வளோ கிட்டத்தட்ட 5% ஷேர்ஸ் வச்சிருக்காங்க ஆக்சிஸ் பேங்கோட எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னா 0.03. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், எஸ்பிஐயோட பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் அதோட மியூச்சுவல் ஃபண்டும் மும்பை, மகாராஷ்டிரா. சரிங்களா? ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் பேங்க் எங்கவா இருக்கும்? எஸ்பிஐ அங்கே இருக்கிறது, ஆக்சிஸ் பேங்க் மட்டும் வேற ஊர்ல இருக்க போறான், மும்பை. சரிங்களா? எஸ், ஓகே. இதுதான் அக்வசிஷன் மெர்ஜர். இதுல உண்மையாலுமே கண்டென்ட்டும் இல்லை தான், கான்செப்டும் இல்லை தான். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா பார்க்கலாமா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா, பேங்கிங்கா? ஒரு நிமிஷம். சயின்ஸ், இது பேங்கிங் தான். சரிங்களா? என்ன சார் பேங்கிங் நியூஸ் அப்படின்னா, ஏஞ்சல் ஒன் அப்படின்ற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. என்ன கம்பெனி? அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஏஞ்சல் ஒன் அப்படின்ற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஓகேவா? இவன் எந்த ஒரு பேஸ் பண்ணுவாங்க? மும்பை, மகாராஷ்டிரா பேஸ் பண்ணுவாங்க. அது என்ன சார் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னா, அசெட் அப்படின்னா சொத்து, அதை மேனேஜ் பண்றது அப்படின்னா, லைக் வந்து இப்போ நான் ஒரு 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா, நான் உள்ள ஒரு வயலை ஒருத்தனை கொடுக்குறேன். அந்த வயல் தான் என்னோட அசெட். அந்த வயலை வந்து விவசாயி என்ன பண்ணுவான்? உழுது அதுல இருந்து லாபம் சம்பாதிச்சு லைக் வந்து எனக்கு ஒரு பங்கு கொடுப்பான். ஓகேவா? குத்தகைக்கு விடுற மாதிரி. ஓகேங்களா? எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் இந்த கான்செப்ட் சொல்றீங்கன்னா, இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் அந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறவங்க தான். யாராச்சும் காசு வச்சிருந்தாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து கொடுங்க, நாங்கள் அதை மேனேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி எதாச்சும் இன்வெஸ்ட் பண்றது. அந்த மாதிரியான பட்ட ஒரு கம்பெனி தான் 2 ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஃபண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன அது ஃபண்டுனா, ஒரு கம்பெனி ஷேர் ரிலீஸ் பண்ணா அது ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா? ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஷேர் அப்படின்னா என்ன? ஒரு ஈக்விட்டி, பாண்டு, ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு, இது எல்லாமே வரும். ஓகேங்களா? அப்போ ஃபண்டுனா என்ன சார் அப்படின்னா, இதுவும் ஷேர் மாதிரி தான், ஆனால் இதோட ப்ராசஸ் வேற. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷேர்னா என்ன பண்ணுவீங்க? அந்த ஷேர் நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி 10 ஷேர் ரிலீஸ் பண்ணியிருப்பான். அந்த 10 ஷேர்ல ஒரு ஷேர் நீ வாங்கியிருக்க. ஓகேவா? 10 ரூபான்னு கொடுத்து. அப்போ அந்த கம்பெனிக்கு 100 ரூபா காசு கிடைச்சிருக்கும். அந்த 100 ரூபாய் அந்த கம்பெனி வேற எதுலயும் அவன் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி எதனா ஒன்று பண்ணி லாபம் சம்பாரிச்சு, ஓகே இத்தனை பேர்ட்ட ஷேர் கொடுத்துருக்கோம், அந்த ஷேர்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேரை 12 ரூபாய்க்கு மறுபடியும் இவனுக்கு, ஏன்னா வாங்கினவனுக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல, அந்த மாதிரி. இது ஷேர். இதே ஃபண்டுனா சேம் ஏன்ற கம்பெனி ஒரு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுது. அந்த ஃபண்டுல யாராச்சும் காசு போடுங்கப்பா. இப்போ சொல்லுது, இந்த பாருப்பா இதான் ஃபண்டு, இந்த ஃபண்டில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நேராக அதை நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றதே உங்களுக்கு பேர் வைக்கிறேன். நிஃப்டி அப்படின்ற ஃபண்டு. இந்த ஃபண்டு பேர் என்ன? நிஃப்டின்ற ஃபண்டு. நிஃப்டினா என்னன்னா, இந்தியாவில் உள்ள டாப் 50 கம்பெனிஸ், ஷேர் மார்க்கெட்டில் உள்ள டாப் 50 கம்பெனிஸ் தான் நிஃப்டி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரியான டாப் கம்பெனிஸில் நீங்கள் கொடுக்குற ஃபண்டு, அதாவது இந்த ஃபண்டில் நீங்கள் போடுற காசை இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பேர் ஃபண்டு, இதுக்கு பேர் ஷேர். புரிஞ்சுச்சா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஷேர் ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை ஐபிஓன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்எஃப்ஓன்னு சொல்லுவோம், நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவோம். நியூ ஃபண்ட் ஆஃபர், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஷேர் ரிலீஸ் பண்ணி, அதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் பெஞ்சில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இன்டர்வியூல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். ஓகேவா? எஸ், ஓகே. இப்போ இந்த ஏஞ்சல் ஒன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 2 ஃபண்டு ரிலீஸ் பண்ணி. ஃபண்டுனா எல்லாருக்கும் என்னன்னு புரியுது. 2 ஃபண்டு. அந்த ஃபண்டு பேர் என்னன்னா நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இடிஎஃப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு. ஓகேவா? 2 ஃபண்டு. என்னது? ஏஞ்சல் ஒன் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இடிஎஃப். இடிஎஃப்னா என்ன சார்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகேங்களா? இதுக்கு உள்ள கான்செப்ட் போகணும். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுனா என்னன்றது உள்ள கான்செப்ட் போகணும். பட் இப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை பத்தி நீங்க ரொம்ப உள்ள போய் ஆராய்ஞ்சு, இது நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இந்த ஃபண்டை ட்ரேட் பண்ணிக்கலாம். நார்மலான ஃபண்ட்ஸை உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. நினைச்ச நேரத்துக்கு ட்ரேட் பண்ண முடியாது. நினைச்ச நேரத்துக்கு ட்ரேட் பண்ண முடியாது. இந்த இடிஎஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் பண்ணதுன்னா என்ன சார்னா, இப்போ ஏன்ற கம்பெனி 10 ஃபண்டு, ஏன்ற கம்பெனில நான் 10 ரூபா போட்டிருக்கேன்.
ஓகேவா? என்ற கம்பெனி உருவாக்கின ஃபண்டில் நான் 10 ரூபா போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த 10 ரூபா போட்டதுக்கு அவன் எனக்கு சீட்டு கொடுப்பான். இந்த பாருப்பா அந்த ஃபண்டில் நீ காசு போட்டிருக்க, இதான் உனக்கு சீட்டு. நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு அவசரம் அப்படின்னா அந்த சீட்டை வேற ஒருத்தனுக்கு விற்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அந்த ஃபண்டை நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் இடிஎஃப்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு. ஓகேங்களா? 2 விதமான ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே நிஃப்டியை பேஸ் பண்ணுது. நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சன் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. தேசிய நிஃப்டி, மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள டாப் கம்பெனிஸோட லிஸ்ட் தான் இந்த சென்செக்ஸ். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள டாப் 50 கம்பெனிஸோட இதுதான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸ் அப்படின்றது டாப் 100 கம்பெனிஸோ டாப் 50 கம்பெனிஸோ. ஓகேவா? எஸ். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, பர்ஃபெக்டா நிஃப்டியில டோட்டல் மார்க்கெட் ரிட்டர்ன் இண்டெக்ஸ், லைக் வந்து நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும். அதே மாதிரி இதில் லோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா? அந்த பெரிய பெரிய பேராகிராஃபை தான் நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கேன்? அந்த பெரிய பெரிய பேராகிராஃபை தான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்றும் கிடையாது. கான்செப்ட் என்னன்னு மறுபடியும் சொல்கிறேன். ஏஞ்சல் ஒன் அப்படின்ற கம்பெனி மும்பை பேஸ் பண்ண கம்பெனி. அவன் ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவன் என்ன பண்ணுறான், இப்போ 2 ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறான். அந்த ஃபண்டு பேர் என்ன? நிஃப்டி டோட்டல் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், நிஃப்டி டோட்டல் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? எஸ். அவ்வளோதான். அடுத்து இன்ஃபிபீம் அப்படின்ற கம்பெனி. என்ன கம்பெனி? இன்ஃபிபீம். ஓகேவா? இந்த ஏஞ்சல் ஒன் எப்போ உருவானது அப்படின்னா 2003. ஏஞ்சல் ஒன் எப்போ உருவானது? 2003. சரிங்களா? இந்த இன்ஃபிபீம் அப்படின்றது என்னன்னா, லைக் வந்து இவன் வந்து ஒரு சப்சிடரி. எதோட சப்சிடரி? ரீடிஃப்.com அப்படின்ற கம்பெனியோட ஒரு சப்சிடி தான் இந்த இன்ஃபிபீம் அவென்யூ. ஓகேவா? இந்த இன்ஃபிபீம் அவென்யூன்றது யாரோட சப்சிடி? இல்லை சாரி தப்பா சொல்லிட்டேன். ரீடிஃப் அப்படின்ற கம்பெனியோட. சரியா? தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. ரீடிஃப் அப்படின்ற கம்பெனியோட ஒரு சப்சிடி தான் இன்ஃபியூச்சர். ஒரே நிமிஷம் குழப்பம். ஏ பி. ஏன்றவன் தான் தலை. ஓகேவா? பீன்றவன் தலையோட ஒரு ஒரு கிளை. ஓகேவா? இந்த ஏன்றவன் தான் யாரு அப்படின்னா இன்ஃபிபீம். இந்த பீன்றவன் அந்த கிளை. இந்த தலை யாரு அப்படின்னா இன்ஃபிபீம். கிளை யாரு அப்படின்னா ரெடிஃப். புரிஞ்சுச்சா? இன்ஃபிபீமோட ஒரு அங்கம் தான் இந்த ரெடிஃப்.com. ஓகேவா? இன்ஃபிபீம் அவென்யூஸ் அப்படின்ற கம்பெனியோட ஒரு அங்கம் தான் இந்த ரெடிஃப்.com. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்பிசிஐ கிட்ட இருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும். என்ன லைசன்ஸ் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர். அது என்ன லைசன்ஸ் சார் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் அப்படின்னா என்னன்னா, இன்னொருத்தருக்கு உனக்காக ஆப் செஞ்சு கொடுத்து அதுல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணி தரது. ஓகேவா? சரிங்க சார். அப்ப இவன் என்ன பண்ணி தர போறான் அப்படின்னா, ரெடிஃப் பே அப்படின்ற ஒரு ஆப்புக்காக தான் இந்த லைசன்ஸே வாங்கியிருக்கான். யாரு? இந்த ரெடிஃப்.com அப்படின்ற கம்பெனி. ரெடிஃப் பே அப்படின்றவனோட ஆப்பை வேற ஒருத்தன் லைக் வந்து அந்த ஆப்பை வெளியிடுறதுக்காக தான் இந்த லைசன்ஸே வாங்கியிருக்கான். சரிங்களா? சரி சார். இப்போ இந்த ஆப்பை யாரு சார் வாங்கி யூஸ் பண்ண போறா அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க் தான். இனிமேல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எஸ்பிஐனா எஸ்பிஐ பே அப்படின்னு ஒன்று இருக்கும். லைக் வந்து பேர் என்ன? ஐயோ, கூகுள் பேனா அது ஒரு பேங்கோட. ஐயோ, கூகுள் பேன்றது ஹெச்டிஎஃப்சியோட டைப் பண்ணதுயா. ஓகே ஹெச்டிஎஃப்சி இருக்கும். நீங்க கூகுள் பேல எந்த இது ஐடி வச்சிருந்தாலும் ஓகே ஹெச்டிஎஃப்சி. அது நீங்க பேங்க்ல எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருந்தாலே உங்களுக்கு ஓகே ஹெச்டிஎஃப்சின்னு வந்திருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் கூகுள் பே யூஸ் பண்றவங்களுக்கு ஓகே ஹெச்டிஎஃப்சின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஆக்சிஸ் பேங்க் இப்போ என்ன பண்ண போறான்னா, இந்த ரெடிஃப் பே அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணி அவனோட பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடரை கொண்டு வர போறான். அவனோட என்ன பண்ண போறான்? பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடர். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடர் வச்சிருந்தாங்க அப்படின்னா, லைக் வந்து ஆக்சிஸ் பேங்க்ன்ற இந்தியா இது பேடிஎம் வச்சிருந்தாங்களா? பேடிஎம் யாரோடனா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கூகுள் பே, ஃபோன்பே, அதேமாரி பேடிஎம், இவனுக்கு எல்லாத்துக்குமே பேங்க் ஒருத்தர் இருப்பான். லைக் வந்து தாய் வங்கி அப்படின்னு சொல்லலாமா? லைக் வந்து மதர்ஸ் பேங்க் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள் பேல நான் எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு கென்ட்ரால அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் இவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு எஸ்பிஐல இருக்க அக்கௌண்ட்டுக்கு கென்ட்ரால உள்ள அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அது எப்படி திமிங்கலாம்? நீ அக்கௌண்ட் எஸ்பிஐல வச்சிருக்க, உன் ஃப்ரெண்டு கென்ட்ரால அக்கௌண்ட் வச்சிருக்கான், எப்படி அமௌண்ட் அப்படி போகும் அப்படின்னா, இப்போ இங்கதான் வருவான் ஜிபே. கூகுள் பே என்ன வருவான்? இந்த என்டர்னு எழுதிக்கிட்டு அதை அவனோட மதர் பேங்கான ஹெச்டிஎஃப்சி வச்சுக்குவோம்.
ஓகேங்களா? ஒரு அக்கவுண்ட் வச்சு அது மூலயமா இந்த அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். இந்த மாதிரி ரெடிஃப் பே அப்படின்னு இனிமேல் ஒன்று வரப்போகுது. அதோட தாய் பேங்காக யார் இருக்க போறா அப்படின்னா ஆக்சிஸ் பேங்காக இருக்க போறாங்க. புரிஞ்சுச்சா? ரெடிஃப் பே அவனோட அவனோட ஆப்பை ரெடிஃப் பேன்ற ஆப்பை கொண்டு வர போறான். அதுக்கு பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடரா யார் இருக்காங்க போறாரா? பேமெண்ட் சிஸ்டம் ப்ரொவைடர் அப்படின்னா என்னன்னா, அந்த பேமெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல. அந்த பிளாட்ஃபார்ம் யார் கொடுக்க போறா அப்படின்னா அதுதான் நம்ம ஆக்சிஸ் பேங்க். அதுதான் யார் கொடுக்க போறா? ஆக்சிஸ் பேங்க். புரிஞ்சிச்சுங்களா? எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எஸ், என்பிசிஐ தான் இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை டெவலப் பண்ணது. ஆக்சுவலாக அந்த என்பிசிஐ பற்றி ஒரு விஷயங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? என்பிசிஐ ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 2008. சரிங்களா? மும்பை மகாராஷ்டிரா ஹெட் குவார்ட்டர்ஸ் திலீப் ஆஸ்பேன்றவர் சிஇஓ. என்பிசிஐ ஆர்பிஐயாலையும் இந்தியன் பேங்க் அசோசியேஷனாலையும் ஓன் பண்ணப்பட்ட ஒரு என்பிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவன் எதுக்காக இருக்கானா, இந்தியாவில் உள்ள பேமெண்ட் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இவன் உருவானது 2008. பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் உருவானது 2007. ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியம். பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் உருவானது 2007. அது உருவான அடுத்த வருஷமே இந்த என்பிசியையும் உருவாக்கியிருப்பாங்க. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆர்பிஐ புள்ள பூச்சிங்களை பிடிச்சி ஃபைன் போட்டிருக்கான். அந்த யார் ஆட்கள் அப்படின்னா ஃபெடரல் பேங்க் அப்படின்றவங்களுக்கும் கரூர் வைஸ்யா பேங்க் அப்படின்றவங்களுக்கும் ஃபைன் போட்டிருக்கான். சரிங்களா? ஏன் சார் இந்த 2 பேரும் ஃபைன் போடுறோம்னா, ஃபெடரல் பேங்க்குக்கு ஒரு 27.5 லட்சம், கரூர் வைஸ்யா பேங்க்கு ஒரு 8.5 லட்சம். எதுக்குன்னா, ஃபெடரல் பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டெபாசிட், நீங்க பேங்க்ல போய் டெபாசிட் போடுறீங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் போடுறீங்களா, அதுக்கு பேங்க்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தரும். அதை சரி அதுல ஏதோ கோளாறு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு. கரூர் வைஸ்யா பேங்க் என்ன சார் தப்பு பண்ணான் அப்படின்னா, அவன் கடன் கொடுக்கறதுல சரியா ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவனுக்கு 8.5 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த ஃபைன் எல்லாம் எது வழியா சார் போட்டாங்க? எந்த ஆக்ட் கீழே ஆர்பிஐக்கு இருக்கு பவர் இருக்கு அப்படின்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 46(4)(1) இப்படின்றது கீழே தான். சரியா? அடுத்து இந்தியா ஈஜிப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, 3rd மிலிட்ரி, அவ்வளவுதான் பேங்கிங் முடிஞ்சியா? பேங்கிங்ல இன்னும் ஒரு நியூஸ் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம மானிட்டரி பாலிசி கமிட்டி இதை பத்தின ஒரு குறும்படம் மாதிரி வீடியோ நான் தனியாக எடுத்து போடுறேன். அது உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ்க்காகவும் யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ நிறைய ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா வீடியோ அப்படிங்கிறது லைக் வந்து அது ஒவ்வொரு பேங்கிங் டேர்மையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு 5-10 நிமிஷம் தான். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆட்கள் இப்ப எல்லா நியூஸையும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னென்ன மாதிரி நியூஸ் எல்லாம் படிக்கிறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த நேஷனல் நியூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பேங்கிங் நியூஸ். சரிங்களா? ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஐடியா ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இன்னைக்கு ஒரு கதை பார்த்தோம். அதே மாதிரி பேங்கிங்ல நிஃப்டி 9 பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் தனித்தனியாக எடுத்து அந்த ஒரு பேங்கிங் அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணி, பேங்கிங் அவேர்னஸ் இல்லை, ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கான சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு கதையோட கொடுக்கும்போது இன்னும் நல்லா பதியும் அப்படின்றது ஒரு இது இருக்கு, ஐடியா இருக்கு. பார்ப்போம் அது எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மானிட்டரி பாலிசி வீடியோ கொஞ்ச நாள், ஒரு நாள் 2 நாள்ல ரிலீஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? அந்த பேங்கிங் நியூஸ் மட்டும் விட்டு போயிருக்கும், அதை தனியாக போட்டுறேன். அடுத்த நியூஸ் வாங்க. அடுத்து வந்து நேஷனல் தான். டேரக்டா எங்க போடலாம்? நேஷனல் போயிடலாம். டேரக்டா எங்க போயிடலாம்? நேஷனல் போயிடலாம். ஒரு நிமிஷம் அந்த பிடிஎஃப்ல அந்த நியூஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக நான் இதுல இருந்து எடுக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், ஓகே. இந்தியா ஈஜிப்ட் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ். யாரு? இந்தியாவும் ஈஜிப்தும் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேவா? இந்தியாவும் ஈஜிப்தும் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்றாங்க. என்னன்னா இதுல ஆர்மி தான் பங்கெடுத்துக்குவாங்க. யார் பங்கெடுத்துக்குவாங்க? ஆர்மி. ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸோட பேரு சைக்ளோன் 2025. அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன? சைக்ளோன் 2025. எங்க நடக்குது அப்படின்னா ராஜஸ்தான். சார் லைக் வந்து என்ன சார் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எக்ஸசைஸ்னா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலனா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க.
எஸ் ஓகே. எக்ஸர்சைஸ்னா என்ன சார்? இதுக்கு முன்னாடி நான் அத படிச்சதே இல்ல. அப்டின்னா என்னன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கதைய சொல்றேன். அந்த கதைய சொல்லும்போது எக்ஸாக்ட்டா அந்த நியூஸ் புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்தியாவோட ராணுவமும், இந்தியாவோட ஆர்மியும், ஈஜிப்ட்டோட ஆர்மியும் இதுல பங்கெடுத்துக்குவாங்க. ஃபுல் ஆர்மியா சார்னா அப்படி கிடையாது. இவங்கல இருந்து ஒரு அங்கம், ஒரு பெட்டாலியன். இவங்கல இருந்து ஒரு அங்கம், ஒரு பெட்டாலியன். ஒரு 50 பேர் கொண்ட குழு அந்த மாரி. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு இடத்த சூஸ் பண்ணாங்க. எங்க? மகாஜன் ஃபீல்ட் ரேஞ்ச் ராஜஸ்தான். மகாராஜன் ஃபீல்ட் ரேஞ்ச் ராஜஸ்தான்ல தான் அந்த இடத்த சூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆட்கள் வந்து நம்மளோட டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லுவோம். லைக் வந்து நாங்க ஆர்மி, நாங்க என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்றோம், எப்படி எப்படிலாம் போர்க்கலைகள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஈஜிப்ட் என்ன பண்ணுவோம், நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா, நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க. இப்போ இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பிளஸ் ஒரு ட்ரைனிங். இதனால என்னன்னா நாடுகளுக்குள்ள நட்புறவு வரும். ஓகேங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அதே மாதிரி அந்த ஆர்மி பர்சனல்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் எக்ஸசைஸ். இது ஆர்மி எக்ஸசைஸா இருந்தா ஆர்மி பீப்புள் கலந்துக்குவாங்க, நேவி எக்ஸசைஸா இருந்தா நேவி பீப்புள் கலந்துக்குவாங்க, ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் இருந்தா ஏர்ஃபோர்ஸ் பீப்புள் கலந்துக்குவாங்க. சரிங்களா? எஸ் ஓகே. இது என்ன எக்ஸசைஸ்? ஆர்மி எக்ஸசைஸ். இதுல என்னென்ன நாடு பங்கெடுத்துக்க போகுது? இந்தியா. இதுக்கு மேல ஒரு ஆர்மி ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா அந்த நியூஸ் இப்படி படிங்க. ஓகேங்களா? இது கான்செப்ட் வைஸ். இப்போ கண்டென்ட் வைஸ்னா ஒரு ஆர்மி எக்ஸசைஸ்னா என்னென்ன படிக்கணும்னா, யாருக்கு இடையில நடக்குது, எந்த நாடு இல்ல எந்த ஃபோர்ஸுக்கு இடையில நடக்குது, எங்க நடக்குது, விச் பிளேஸ், எங்க நடக்குது, விச் எடிஷன், சாரி எத்தனாவது எடிஷன், ஓகேவா? டக்குனு இங்கிலீஷ் வரல. எத்தனாவது எடிஷன், ஓகேங்களா? ஓகேங்களா? எத்தனாவது எடிஷன், அதுக்கு எதனா தீம் இருக்கா, ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடக்கக்கூடியது. 3வது எடிஷன் எங்க நடக்குது அப்படின்னா ராஜஸ்தான் நடக்குது. இதோட தீம் டுகெதர் வி ட்ரெயின், டுகெதர் வி எக்ஸல் இன் மோட்டோ ஆஃப் சைக்ளோன் 2025. சரிங்க சார். 3வது எடிஷன் நடக்குது. 2வது எடிஷன் எங்க சார் நடந்துச்சு அப்படின்னா ஈஜிப்ட்ல நடந்திருக்கு. அப்போ இது எந்த மாதிரி நடக்கிறாங்க, ஒரு வருஷம் உங்க நாட்டுல நடந்துச்சா, ஒரு வருஷம் எங்க நாட்டுல அப்படின்ற மாதிரி இது 3வது முறையா நடந்திருக்கு. ஓகேங்களா? பிரசிடென்ட் யாரு அப்படின்னா, ஈஜிப்டோட பிரசிடென்ட் யாருன்னா அப்தல் ஃபட்டா சைட் ஹுசைன் கலில் எல் சிசி. எல் சிசின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் கரியோ, கரன்சி இஜிப்தியன் பவுண்டு. ஓகேவா? அடுத்து யூனியன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி. யூனியன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நியூஸ். எக்ஸசைஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுல, எக்ஸசைஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சுல. நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? யூனியன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக் மைல் ஸ்டோனை கடந்திருக்கோம். என்ன அப்படின்னா, சோலார் பவர் மூலயமா 100 ஜிகாவாட் நம்ம இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பவர் பிரகலாத் ஜோஷி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லைக் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பவர் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரினியூவல் எனர்ஜி. நியூ ரினியூவல் எனர்ஜி. ஓகேவா? என்னது? மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரினியூவல் எனர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஹிஸ்டாரிக் சாதனை பண்ணியிருக்கோம். சோலார் எனர்ஜியில 100 ஜிகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக சார் இதை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன அப்படின்னா, 2030க்குள்ள 500 ஜிகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணணும், நான் ஃபாசில் ஃபியூல். லைக் வந்து ரினியூவல் எனர்ஜி மூலயமா. சோலார்ன்றது ஒன் டைப் ஆஃப் ரினியூவல் எனர்ஜி. நிறைய ரினியூவல் எனர்ஜி இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே இருக்கா. 500 ஜிகாவாட் 2030க்குள்ள ஒரு டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணணுன்றதுக்காக சோலார் எனர்ஜில இருந்து கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? 100 ஜிகாவாட். சரிங்களா? எஸ். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கடந்த 10 வருஷத்துல சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது 3400 மடங்கு அதிகமா இருக்காம். அதாவது நீங்க ஒரு 2015 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ சோலார் எனர்ஜி நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணோம்னு கேட்டா 2.82 ஜிகாவாட். இப்போ எவ்வளவா மாறி இருக்கும் அப்படின்னா 100. ஓகேவா? 2ல இருந்து 100 கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு? 3450 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். வேறனா, இந்தியால எந்த ஸ்டேட்ஸ் சார் இந்த சோலார் எனர்ஜிக்காக அரும்பாடு படுறாங்க? லைக் வந்து பயங்கரமா ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா, ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, குஜராத் செகண்ட், நம்ம தமிழ்நாடு தேர்ட்ல இருக்காங்க. சரிங்களா? டாப் டாப் இதை வச்சு ஒரு ஸ்கீம் கூட பார்த்தோம், பிரதான் மந்திரி சூரிய மஃப்த் பிஜிலி யோஜனான்னு. அதாவது வீடுதோறும் எல்லா வீட்லயும் சோலார் பேனல் இருக்கணும், ரூஃப் டாப் சோலார் பேனல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுக்காக கூட கடன் கூட வழங்குறதா, லைக் வந்து கவர்மெண்ட் வந்து பேங்க்ஸ் கிட்ட சொல்லி கடன் கொடுக்கறதா கூட சொல்லியிருந்தோம். லைக் வந்து நீங்க எவ்வளவு ஜிகாவாட் வைக்கிறீங்க, 10 கிலோவாட் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. சரியா? எஸ் ஓகே. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, அடுத்த நியூஸ் ரொம்ப 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 முக்கியமான நியூஸ். இந்த நியூஸ் புரியறதுக்கு ஒரே ஒரு கதை புரியணும், அதுக்கப்புறம் தான் நியூஸ். சரிங்களா? இப்போ அந்த கதையை என்னோட வேலையில இருந்து சொல்றாங்க. இப்போ நான் இருக்கிற பிரான்ச் வந்து பிசினஸ் பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இந்த பிசினஸ் பிரான்ச்ல என்னதான் சார் நடக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க, ஃபேக்டரி வச்சிருக்கவங்க இந்த இடத்துல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நாங்க கடன் கொடுத்துருப்போம். சரிங்களா? எதுக்கு சார் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலா எனக்கு இந்த நியூஸ் புரிஞ்சது இதனால தான். அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஓகேவா? அந்த பிசினஸ் பிரான்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அந்த பிசினஸ் பிரான்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? ஏன்ற ஒரு பேங்க் இருக்கு. ஏன்ற ஒரு பேங்க் இருக்கு. அந்த ஏன்ற பேங்க் ஒரு பிசினஸ்க்காக இருக்கிற பிரான்ச். பிசினஸ் பேங்க் அப்படின்னா நிறைய விதமான பேங்க் இருக்குயா. சில பேங்க்ஸ் மக்களுக்காக, அதாவது ரூரல் சைட்ல இருக்கிற பேங்க்லாம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இப்போ நீங்க ஊட்டி பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு விதமான பிரான்ச் இருக்கும். இந்த அக்ரிகல்ச்சர் சைடு போனீங்கன்னா லைக் வந்து சுத்தி அக்ரிகல்ச்சர் ஏரியாக்கெல்லாம் ஸ்பெஷலைஸ்டான பேங்க் இருக்கும். பேங்க்குன்னு இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி பிரான்ச் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பிசினஸ் பீப்புளுக்குன்னு இருக்காது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிபிஏடி இந்த 4 பேர் இங்கே அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இவன் ஒரு 5 கோடி கடன் வாங்கியிருக்கான், இவன் ஒரு 5 கோடி கடன், இவன் ஒரு 5 கோடி, இவன் ஒரு 5 கோடி கடன் வாங்கியிருக்கான்ல. இவன் வந்து என்ன வச்சிருக்கான் அப்படின்னா, ஒரு துவரம் பருப்பு கம்பெனி, துவரம் பருப்பு அதாவது விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி அதை பாலிஷ் பண்ணி விற்கிறவன். இவன் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கான். சரிங்களா? இவன் வந்து ஒரு பைக் கம்பெனி வச்சிருக்கான். சரியா? எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இப்போ இவங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கடன் வாங்கினதுக்கு அப்புறம் கடன் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க அவங்கள்ட்ட இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் என்னென்ன பேங்க்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னா, அவங்க மாசம் மாசம் மந்த்லி அவங்க எவ்வளோ மந்த்லி எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்றாங்க. லைக் வந்து இப்போ இவன் வந்து ட்ரேட் பண்றவன். யார்? இவன் பெட்ரோல் ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல ட்ரேட் பண்றவன். இவன் விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி ட்ரேட் பண்றான். இவன் உருவாக்குறான்னு வச்சுக்கலாம். சரியா? இவன் தான் தயாரிக்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு 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 மாசத்துக்கு ஒரு ஒரு கையில இவ்வளோ இது இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஏன்ற கம்பெனிகிட்ட ஒரு 1000 கிலோ துவரம் பருப்பு இருக்கு. அதேமாரி டீன்றவன்ட்ட ஜனவரி மாதம் ஒரு 10,000 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவன்ட்டையும் ஒவ்வொரு மாதத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மேபி இந்த மாதம் அதிகமாக இருக்கலாம், அடுத்த மாதம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? மாதம் மாதம் அவன் வந்து என்ன பண்ணணும்னா பேங்க் கிட்ட சொல்லணும். இந்த இந்த கம்பெனிக்காரன்லாம் மாதம் மாதம் பேங்க் கிட்ட வந்து சொல்லணும், எங்கள்கிட்ட இந்த மாதம் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதோட விலை இவ்வளோ அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும் போது அவங்கள்ட்ட இருக்க பொருளுக்கு ஒரு கோடு சொல்லுவாங்க. என்னன்னா HSN கோடு அப்படின்னு. அது என்ன சார் கோடு அப்படின்னா, இப்போ துவரம் பருப்புக்கு ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரோலுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி பைக் பார்ட்ஸுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். HSN கோடு இருக்கும். அந்த HSN என்னன்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர். அது என்ன வகையான பொருள்? அது உணவு பொருளா? அது வந்து லைக் வந்து உணவு பொருளா, ஃபேக்டரிலைஸ் பண்ண பொருளா, இல்லை வந்து பிளாஸ்டிக் பொருளா? இந்த மாதிரி செக்ரிகேஷன் அந்த HSN கோடு தான் அந்த பொருளோட நாமன்கிளேச்சரை முடிவு பண்ணும். அந்த பொருளோட நாமன்கிளேச்சர் அப்படின்னா என்னன்னா, அது எதை பேஸ் பண்ணுது, அது எந்த ஆரிஜின் பண்ணுது, அது ஒரு டப்பாவா, இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமா, இல்லை ஒரு சாப்பிட்ற பொருளா, இல்லை ஒரு ஒரு ட்ரெஸ் வகையான பொருளா, இல்லை வந்து அது ஒரு மரக்கட்டையா? என் கண்ணில் படுறதெல்லாம் பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி அதோட நாமன்கிளேச்சரை பேஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்கறது. சரிங்களா? சரி சார், இப்போ HSN கோட்னா என்ன தெரிஞ்சுச்சா? இப்போ HSN கோட் அப்படின்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? HSN கோட் அப்படின்னா என்ன தெரிஞ்சிச்சா? லைக் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க ஏன் சார் இதுக்கு இவ்வளோ சொன்னீங்க? ஒவ்வொரு பொருளுக்கும் கொடுக்குற கோடுன்னு சொல்ல முடிஞ்சிருக்குமேனா, லைக் வந்து இந்த இதுல இருந்து தான் எனக்கு HSN கோடுன்றது புரிஞ்சிச்சு. அதனால தான். சரியா? எஸ், ஓகே. இப்போ HSN என்னன்னு தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க, HSN பத்தி விரிவா பார்க்கலாமா? இங்க இருக்கும். HS is a globally recognized product classification system developed by a World Customs Organization. இந்த கோடு யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா, வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனால ஒவ்வொரு பொருளுக்கும் கொடுக்கப்படுது. சரிங்களா? குளோப் லெவல்ல, லைக் வந்து உலக லெவல்ல இந்த 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 கோடு சொன்னா இந்த பொருள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால இருந்து ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணப்படுது சைனாவுக்கு. ஓகேங்களா? அந்த சைனாவுக்கு அந்த அந்த சைனாக்காரங்க எப்படி அந்த பொருள் இந்த வகையான பொருள்னு தெரிஞ்சுக்குவாங்க, அதோட HSN கோடு வச்சு. ஓகேங்களா? அதோட பேர் சொன்னாலும் அது எந்த வகைன்னு சொன்னாலும் புரியறதை தாண்டி அதுக்குன்னு ஒரு HSN கோடு அப்படின்னு சொல்லி. இது எத்தனை வகையான கோடு, எத்தனை டிஜிட் கோடு அப்படின்னா 6 டிஜிட் கோட். சரியா? எத்தனை டிஜிட் கோடு? 6 டிஜிட் கோட். சரிங்க சார், இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த HSN கோடை பத்தி இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த HSN இப்போ நியூஸ்குள்ள வருவா, நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டாரிஃப் ஆக்ட், கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம நாட்டில் உள்ள விதவிதமான அரிசிகளுக்கு இந்த HSN கோடு வழங்கப்படணும்.
நம்ம நாட்டுல உள்ள விதவிதமான அரிசிகளுக்கு, ஓகேங்களா, ஜியோ டேக் பண்ண அரிசிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெச்எஸ்என் கோடு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு சார் இந்த இந்த மாதிரியான அரிசிகளுக்கு ஹெச்எஸ்என் கோடு வழங்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது கொடுக்காம இருந்தா என்ன கெட்டதா சார் அப்படின்னா, இது எல்லாமே தோராயமா ஒரு வெரைட்டிக்குள்ள வர்றது. இப்போ உணவுப் பொருள் உணவுப் பொருள் உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பிட்ற பொருள் எல்லாத்துக்கும் ஒரே ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, மேபி அந்த உணவுப் பொருள்ல இருக்க பிரெட்டுக்கு கம்மி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உணவுப் பொருள் அப்படின்றதுக்கு மொத்தமாக ஒரு ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே ஒரே டேக்ஸ் தான் பே பண்ணுவாங்க. லைக் வந்து விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி, ஓகேங்களா, டேக்ஸ் பே பண்ணுறது ஒரே விதமான. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு உணவுப் பொருளே நான் வந்து பிரிக்கிறேன். ஏ செட் ஆஃப் உணவுப் பொருள், பி செட் ஆஃப் உணவுப் பொருள், சி செட் ஆஃப் உணவுப் பொருள், டி செட் ஆஃப் உணவுப் பொருள். இதெல்லாம் ரொம்ப விலை அதிகமானது, ஓகேங்களா, ரொம்ப ரேரா கிடைக்குது. இதெல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கிறது, ஓகேங்களா. இப்போ நான் உணவுப் பொருள்னு ஹோலா உள்ளடக்கும் போது இதுக்கும் நான் ஒரே டாக்ஸ் தான் கட்டுவேன், இதுக்கும் ஒரே டாக்ஸ் தான் கட்டுவேன், இதோட இதுக்குமே அது அளவு தான். ஆனா நான் உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இதோட டிமாண்ட் அதிகம், இதோட டிமாண்ட் கம்மி. அப்போ சரி, இதோட ப்ரொடக்ஷன் கம்மி, இதோட ப்ரொடக்ஷன் அதிகம். அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட டேக்ஸ் இருக்கணும், இதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட டேக்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஹெச்எஸ்என் கோட்ல நிறைய விதமான அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த ஹெச்எஸ்என் கோடு சும்மா கொடுக்கல, ரெகனைசேஷனுக்காக கொடுக்கப்படுது. இவன் இந்த கேட்டகரி கீழே வருவான், இவனுக்குன்னு ஒரு டேக்ஸ் இருக்கு, இவனுக்குன்னு ஒரு ஸ்டெப் இருக்கு. லைக் வந்து இப்போ 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு ஹெச்எஸ்என் கோடு இருக்கு அப்படின்னா, அந்த ஹெச்எஸ்என் கோடுக்குள்ள ரூல்ஸ் இருக்கும். அந்த பொருளை இப்படி எல்லாம் பாதுகாக்கணும், இந்த ஹெச்எஸ்என் கோடு உள்ள பொருள்னா இப்படி பாதுகாக்கணும், இது இத்தனை நாள் இந்த ஹெச்எஸ்என் கோடு உள்ள பொருளா இவ்வளவு நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஓகேவா. ஒவ்வொரு கோடுக்கும் அந்த இது மாறும். அதே மாதிரிதான் இங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 11 விதமான வெரைட்டி ரைஸுக்கு, ஓகேங்களா, 11 விதம் இல்ல, எவ்வளவு சொல்லியிருக்காங்க, எவ்வளவு 20 விதமான வெரைட்டி ரைஸ், 20 விதமான ரைஸுக்கு ஹெச்எஸ்என் கோடு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் லைக் வந்து அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பார்பாயில்டு ரைஸ், ஒயிட் ரைஸ், லைக் வந்து இந்த பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இது. சரியா, இதுக்கான ஹெச்எஸ் கோடு என்னது, அதுக்கான ஹெச்எஸ் கோடு என்னதுன்னு புரிஞ்சுச்சா. ஆக்சுவலா இதுல கண்டென்ட்னு ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கும் HSN code standardize the classification of good, making it easier to apply the correct tax rate during transaction. நான் சொன்ன கதை இங்க இருக்கும். திஸ் எனேபிள் த பிசினஸ் கம்ப்ளை வித் த டாக்ஸ் ரெகுலேஷன் அண்ட் ஹெல்ப் அவாய்ட் இந்த டிஸ்கிரிபியன்சி ஆர் பெனால்டிஸ். லைக் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹெச்எஸ்என் கோடு தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, கூட்ஸை கிளாசிஃபை பண்றது. இந்த கூட்ஸுக்கான டாக்ஸ் இவ்வளோதான், இந்த கூட்ஸுக்கான டிரான்சாக்ஷன் ரேட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, இப்போ அதை தான் இப்போ புரியுது ஹெச்எஸ்என் கோடு கொடுக்கறது நல்லது. அந்த ஹெச்எஸ்என் கோடை ஏன் இப்போ இதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது புரிஞ்சா, அதுதான் நம்ம நிர்மலா சீதாராமன் பண்ணியிருக்காங்க. சரியா, வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி ஜெனரல் அயன் கிளிஃப்டன் அப்படின்றவங்க, ஹெட் குவார்டர்ஸ் யூஎஸ்ஏ, சாரி ஹெட் குவார்டர்ஸ் பிரசல்ஸ், பெல்ஜியம், 1952. எல்லாருக்குமே இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை திருப்பி கூட பொறுமையா வச்சு பாருங்க, நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபினான்ஸ், சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கைட்லைன்ஸ் எதுக்கான கைட்லைன்ஸ், மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ். சரியா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கைட்லைன்ஸ் பத்தி வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்னா நமக்கு என்னன்னு தெரியும். மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னா என்னன்னு சொல்லி ஒரு கதை சொல்லவா. இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கீமாலேயே உள்ள வர முடியும். ஓகேவா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோம். நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணுது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் ஒரு ரெக்வஸ்ட் வைக்குது. ஓகேவா, அந்த ரெக்வஸ்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமை உள்ள கொண்டு வருது. இப்போ இந்த ஸ்கீமுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது என்ன ரெக்வஸ்ட், என்ன ஸ்கீம் இது உள்ள வருது அப்படின்னா, இப்போ வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்நாட்டுல நெல் நிறைய விளையுது, ஓகேங்களா, நெல் நிறைய விளையுது. திடீர்னு அந்த டைமிங்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கிளைமேட் சரியில்லாம நெல் விளைச்சல் கம்மியாயிடுச்சு. அதனால நெல்லோட விற்பனைகள் கம்மியாகுது, நெல்லோட விலை அதிகமாகுது. நெல்லோட விற்பனைகள் கம்மியாகுது, நெல்லோட டிமாண்ட் அதிகமாகுது. நல்லா கேட்டுக்கோங்க, நெல்லோட டிமாண்ட் அதிகமாகுது, நெல்லோட விற்பனை கம்மியாகுது, நெல்லோட ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. ஆனா லைக் வந்து அதோட விலை அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகும், அதோட விலை அதிகமாகும். சரிங்க சார், விலை அதிகமானா நல்லது தானே. விலை அதிகமானா யாருக்கு நல்லது அப்படின்னா, இடைத்தரகர்கள், இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு. யாருக்கு சார் ரொம்ப கெட்டது அப்படின்னா, இந்த ரெண்டு சைடு, இந்த இன்டர்மீடியட்ஸ்க்கு ரைட்ல இருக்கணும், லெஃப்ட்ல இருக்கணும். யார் ரைட்ல இருக்கா, நம்மள மாதிரி சராசரியான பீப்புள்.
யார் லெஃப்ட்ல இருக்கா? இதை ப்ரொடியூஸ் பண்ணவன். ஓகேவா? ஏன் சார் அப்படின்னா, இதை ப்ரொடியூஸ் பண்ணவனுக்கு லாபம் பெருசா கிடைக்காது. ஏன்னா கம்மியா தான் விளைஞ்சிருக்குமே. என்னது? கம்மியா தான் விளைஞ்சிருக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் அது சில டைம் விற்க முடியாமையும் போயிடும். சம்டைம்ஸ் அது என்ன பண்ண முடியும்? விற்க முடியாம போயிடும். பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க? போடா இந்த அரிசியெல்லாம் எவன் இப்போ வாங்கிக்குவான்? இப்போயே கிளைமேட் சரி லைக் வந்து இப்போயே விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ இப்போ யாருக்கு ரொம்ப நஷ்டம் அப்படின்னா, இந்த ப்ரொடியூசருக்கு, இந்த ஃபார்மர்ஸ்க்கு. சரியா? இது ஒரு கேஸ். இப்போ கிளைமேட் நல்லா இருந்துச்சு, விளைச்சல் பயங்கர அதிகமாயிடுச்சு, ப்ரொடக்ஷனும் பயங்கர அதிகமாயிடுச்சு. கிளைமேட் நல்லா இருந்துச்சு, விளைச்சலும் அதிகமா இருந்துச்சு, ப்ரொடக்ஷனும் அதிகமா இருந்துச்சு. இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா, தேங்கிரும் பொருள். அதோட டிமாண்ட் கம்மியாயிடும், அதோட விலை கம்மியாயிடும். இப்போ முன்னாடி டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு, விலை அதிகமா இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்துச்சு. ஓகேங்களா? மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா வாங்குறது நிறுத்திடுவாங்க. யாருக்கு நஷ்டம் அப்படின்னா, இதை விளைவிச்சவனுக்கு தான் நஷ்டம். ஏன்னா அவன் நினைச்ச விளைச்சலும் கிடைச்சிருக்காது, அந்த நினைச்ச விளைச்சலுக்கு அந்த வந்த விளைச்சலும் விற்பனை ஆயிருக்காது. இப்ப இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, எல்லாமே நல்லா நடந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. என்ன அப்படின்னா, எப்பயுமே 10 மூட்டை நெல் கிடைக்கிற இடத்துல இங்க ஒரு 9 மூட்டை தான் கிடைச்சிருக்கு. எப்பயுமே 10 மூட்டை நெல் கிடைக்கிற இடத்துல இங்க ஒரு 11 மூட்டை கிடைச்சிருக்கு. அதாவது 10%. ஓகேவா? எதுக்காக இந்த 10% நான் சொல்றேன் அப்படின்னா, அது காரணம் இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க என்ன சார் நடக்கும் அப்படின்னா, நிறைய நடந்துச்சா, இப்போ டிமாண்ட் கம்மியாயிடும், விலையும் கம்மியாயிடும். இது வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆஹ் விவசாயிகள்கிட்ட இதுக்கு டிமாண்டே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தக்காளி விலை பயங்கரமா அதிகமாகுது, தக்காளி விலை பயங்கரமா குறையிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு சில காலத்துல என்னன்னா, ஒரு கிலோ 100 ரூபா, 120 ரூபா அப்படின்னு இருக்கு. அப்ப 100 ரூபா, 120 ரூபான்னு வித்தப்பலாம் தக்காளி விளைவிச்ச விவசாயிக்கு லாபம் நினைக்கிறீங்களா? கிடையாது. அதே சமயத்துல ஒரு கிலோ 10 ரூபான்னு வித்த நாளும் உண்டு. அப்ப அந்த 10 ரூபா வித்த நாள்லாம் விவசாயிகள் லாபம் அடைகிறாங்கன்னு நினைக்கிறாங்க? கிடையாது. ரெண்டு கேஸ்லயுமே இந்த பொருள், இந்த விலை நடுத்தரத்துல இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அதிகமா வருது, இந்த கம்மியா, ரெண்டு கேஸ்லயுமே ஃபார்மர்ஸ் ரொம்ப அடிபடுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கதை புரிஞ்சிச்சு, ஃபார்மர்ஸ் அடிபடுறது புரிஞ்சிச்சு. அவங்களோட அவங்களோட ப்ரொடக்ஷன் 10% அதிகமானாலோ இல்லை 10% கம்மியானாலோ அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஐயோ நம்ம ஃபார்மர்ஸ் இப்படி அதிகம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரெக்வஸ்ட் வைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. ஐயா அப்படின்னு சொல்லி. அப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றான்? மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று உள்ள கொண்டு வரான். உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்க இருக்க நெல், இப்போ நெல்லுக்காக தானே இவங்க ரெக்வஸ்ட் வச்சாங்க, அங்க இருக்க நெல் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிக்கும். அங்க இருக்க நெல் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிக்கும். எந்த பிரைஸ்ல வாங்கிக்கணும்னா எம்எஸ்பி. எம்எஸ்பி எம்எஸ்பின்னா என்ன தெரியுமா? மினிமம் சப்போர்ட் பிரைஸ். கவர்மெண்ட் வச்சிருக்கல, ஒரு பொருளுக்கு இவ்வளவா மினிமம் பிரைஸாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த பொருள், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிலோ அரிசி 100 ரூபா அப்படின்றதுதான் விலை. எம்எஸ்பி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்எஸ்பி நான் வேற என்னன்னு சொல்லணுமா? சரி, ஓகே. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு கிலோ அரிசி 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த டீலர் போய் விவசாயிகிட்ட, தம்பி 100 கிலோ வச்சிருக்க, எனக்கு ஒரு கிலோ 90 ரூபான்ட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கவர்மெண்டே சொல்லியிருக்கு அதோட மினிமம் விலையே 100 ரூபா தான். நீ 100 ரூபாய்க்கு மேல எவ்வளவு வேணாலும் கேட்டுக்க, ஆனா 100 ரூபாய்க்கு கீழே கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் நீ மீற, நீ சட்டப்படி குற்றம் பண்ற அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ இதான் எம்எஸ்பி. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் வச்ச உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றான்? இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு உள்ள கொண்டு வந்து எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல இங்க இருக்க நெல், கம்மியா இருக்க நெல்லோ அதிகமா இருக்க நெல்லோ, அதை விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கிக்கிறான். இப்ப இதனால என்ன ஆகும்? விவசாயிகளுக்கு நஷ்டம் அடையாது, விவசாயிகளுக்கு என்ன ஆகாது? லாஸ் ஆகாது. ஒரே நிமிஷம். இதனால என்ன ஆகாது? விவசாயிகளுக்கு லாஸ் ஆகாது. ஓகேவா? எஸ், ஓகே. இப்போ விவசாயிகளுக்கு லாஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து விவசாயோட நஷ்டத்தை போக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்திருக்கும்ல. ஏன்னா அந்த டைமிங்ல அதை வாங்குறதுனால யாருக்கோ ஒரு நஷ்டம் வந்திருக்குல்ல. யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு நஷ்டம் வந்திருக்குல்ல. ஏன்னா அந்த டைமிங்ல, அப்ப அந்த நஷ்டத்தை எப்படி பிரிச்சு எடுத்துக்குவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பாதி பாதியா பிரிச்சு எடுத்துக்குவாங்க. இதுதான் இதுதான் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். யாருக்காவது புரிஞ்சுச்சா? நான் சொன்ன கதை புரிஞ்சுச்சா? மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னா என்னன்னு மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போய் பாருங்க. சரிங்க சார், இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் இப்போ எதுக்காக சொன்னீங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. இது முன்னாடியே வந்த ஸ்கீமு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த ஸ்கீமோட கைட்லைன்ஸை, சில சில கைட்லைன்ஸை மாடிஃபை பண்ணியிருக்கு. அந்த கைட்லைன்ஸ் தான் இந்த நியூஸ். புரிஞ்சுச்சா?
மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ் ரிவைஸ் த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் கைட்லைன்ஸ். ஓகேங்களா? ஓகேவா? இங்க இருக்கும் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் வந்து ஸ்டேட்ஸாலையும் ரெக்வஸ்ட் பண்ணப்படணும், ஸ்டேட்ஸால யூனியன் டெரிட்டரிஸால. என்னத்துக்கு அப்படின்னா வேரியஸ் பெரிஷபிள் அக்ரிகல் கமாடிட்டிஸ், டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. லைக் வந்து இந்த பெரிஷபிள் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்னா யாரு அப்படின்னா எம்எஸ்பிக்கு கீழே வரமாட்டாங்க சில பொருட்கள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒன்று சொன்னேன்ல, என்ன அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு சொன்னேன்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வச்சிருக்கும். சில பொருட்கள் இந்த கேட்டகரியில வராது. இந்த எம்எஸ்பி கேட்டகரியில என்ன பண்ணாதுன்னா சில பொருட்கள் வராது. அந்த மாதிரி அந்த கேட்டகரியில வராத பொருட்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ன்றது வரும். சரிங்களா? அதுதான் பெரிஷபிள் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதோட விலையை இதான் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்க முடியாது. அது 10% குறைஞ்சாலோ 10% ஏறினாலோ நம்ம கவர்மெண்ட் லைக் வந்து நான் சொன்ன கதையெல்லாம் தான் இங்க இருக்கும். சரியா? எஸ், ஓகே. அவ்வளோதாயா, வேறலாம் இதுல ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வேறலாம் எதுவும் இல்லை. அந்த சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாமா? அந்த சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாமா? சரிங்க சார், அந்த கைட்லைன்ஸ் வந்து சொல்லிட்டீங்க. அந்த கைட்லைன்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10% இருந்துச்சா, இப்போ இதுக்கு மேல என்னன்னா 20 to 25%. முன்னாடி 10ல இருந்து இந்த இந்த இங்க இருக்கும். As per the revised guidelines, procurement limit of crop under MIS. ஓகே, ஓகே, எஸ், ஓகே. இப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமோட கைட்லைன்ஸ் என்ன சார் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்போ நம்ம மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ல என்ன கைட்லைன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்லிட்டேன்ல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பொருளை வாங்கிக்குவோம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ல பொருளை வாங்கிக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ சதவீதம் வாங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா 20%. அந்த லாஸ் ஆகக்கூடிய 20% வாங்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல 25%. இதுக்கு மேல எவ்வளவு வாங்க போகுது? 25% வாங்க போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 20% வாங்கிட்டு இருந்தது. இதுக்கு மேல எவ்வளவு சதவீதம் வாங்க போகுது அப்படின்னா 25. அந்த லாஸ் ஆகக்கூடிய பொருட்கள்ல லைக் வந்து இப்போ இதுல இவ்வளவு லாஸ் ஆக போகுது சார் அப்படின்ற பொருட்கள்ல இவ்வளவு வாங்கிக்குவாங்கல்ல, அதுல இதுக்கு முன்னாடி 20% இருந்துச்சு, 25% மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, now the state government have given the option to directly pay the difference between the market intervention price and selling price into the bank accounts of the farmers instead of physical procurement. இப்போ இப்போ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா, இப்போ அந்த பொருள் எல்லாம் வாங்கிக்குவாங்கல்ல யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் அந்த விவசாயிகள்ட்ட இருந்து பொருளை வாங்கிட்டாங்களா, பொருளை வாங்கிட்டு அதை இவங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னா, அந்த சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கறது இதுக்கு மேல எதுல நடக்க போகுது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. இதில் சொல்லியிருப்பாங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதே மாதிரி இது யார் யார் பார்த்துக்க போறாங்க அப்படின்னா நாஃபிட் அவங்களெல்லாம் பார்த்துக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மினிமம் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ன்றது பிஎம் ஆஷா அப்படின்றது கீழே வந்தது தான். 2018 பிஎம் ஆஷான்ற ஸ்கீம் வந்துச்சு. எதுக்காக அப்படின்னா தானியங்கள் எல்லாத்தையும் லைக் வந்து தானியங்கள் எல்லாம் இங்க இருக்கும். PM Asha scheme launched in 2008 with 2018 with aim to provide price assurance for pulses. லைக் வந்து அதோட விலைகள் டக்குன்னு குறைஞ்சிடக்கூடாது, டக்குன்னு ஏறிடக்கூடாது, அதுக்கான ப்ரைஸ் அஷூரன்ஸை கொடுக்கணும். அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும். அந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணுன்றதுக்காக எப்படி கொண்டு வருவாங்கன்னா, இப்போ நான் சொன்னல இந்த மாதிரி தான் அந்த பொருளோட விலை ஏற்றுறது, இந்த மாதிரி மார்க்கெட் இன்டர்வென்ஷன். ஏன்னா இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் இங்கே இருக்கு, எ காம்போனன்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஆஃப் பிஎம் அண்ணா. சரி, ஆஷா. ஓகேங்களா? இந்த ஆஷாவோட காம்போனன்ட் தான் இந்த எம்ஐஎஸ்ஏ. சரியா? அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் ஒரு தடவை திருப்பி பாருங்க, கண்டிப்பா புரிஞ்சிடும். அடுத்த லாஸ்ட் 2 நியூஸ் என்னன்னா அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு 642 கோடி கொடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், யாருக்கிட்ட? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூரு பேஸ் பண்ண கம்பெனி கிட்ட ஒரு 28 எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா, லைக் வந்து இந்த குறிப்பாக்குற மிஷின் சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான். என்னது குறிப்பாக்குற மிஷின் சொல்லுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன வச்சுக்கலாம், ஒரு இது மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தானே ஆகுது. இப்போ வந்து ஆர்மியில் வச்சுக்கலாம், ஒரு பீரங்கி இருக்கு. அந்த பீரங்கி கரெக்டா இந்த இடத்த குறி வச்சு அடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் 28 EON 51 கேட்டகரி பேஸ் பண்ண ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டத்தை இந்தியன் நேவிக்காகயா. ஓகேவா? அப்ப இந்தியன் நேவினா எங்க யூஸ் பண்ணலாம்? பெட்ரோல் வெசல் இருக்குல்ல, பெட்ரோல் வெசல், ரோந்து பணிகளுக்கான வெசல்ல உள்ள ஆயுதங்கள்ல இந்த ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? எஸ். இதுக்காக 642 கோடி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கிட்ட டைப் போட்டு இருக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேவா? எஸ். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை,
இதுக்கு முன்னாடி இந்தியன் நேவி இருக்குல்ல, இந்தியன் நேவிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சீஃப்ஸும் இப்போ இருக்க சீஃப், இப்போ இருக்க இந்தியன் நேவியோட சீஃப் யாரு அப்படின்னா, இப்போ இருக்க இந்தியன் நேவியோட சீஃப் யாரையா, ஐயோ மறந்துருச்சு. தினேஷ்குமார் திரிபாதியா? இல்ல 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 இல்ல, அது ஒரு பழைய பழைய ஆளாச்சு. இப்போ இருக்க நேவி சீஃப் யாருன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு மீட்டிங், கான்க்ளேவ் 2025 சொல்றாங்களே, இந்த மீட்டிங்ல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, இந்தியன் நேவில இதுக்கு முன்னாடில இருந்து இருந்த சீஃப்ஸ் எல்லாத்தையுமே, இந்தியன் நேவி சீஃப் இதுக்கு முன்னாடில இருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டம் கூடி நம்ம இந்தியன் நேவி பேட்ரோல்ஸ் இல்ல இந்தியன் நேவி டெக்னாலஜிஸ் இன்னும் எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. இதுல ஒரு புக்கு கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, லெகசி ஆஃப் லீடர்ஷிப் நேவல் சீஃப்ஸ் த்ரூ டைம் வாஸ் ரிலீஸ்டு. அதாவது இந்த நேவல் சீஃபா இருந்தவங்க அதாவது இந்தியன் நேவி எப்படி எப்படிலாம் கொண்டு போனாங்க, எப்படி எப்படிலாம் வளர்த்தாங்க அப்படின்றது தான் இந்த இது. ஷோகேசிங் த இன்ஸ்பைரிங் ஜேர்னி ஆஃப் ஃபார்மர் சிஎன்எஸ். அதாவது இது எதை வெளிக்காட்டுது அப்படின்னா, இன்ஸ்பைரிங் ஜேர்னிஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் நேவி ஸ்டாஃபோட இன்ஸ்பைரிங் ஜேர்னிஸை காட்டுது. சரியா? அவ்வளோதான். இன்னைக்கான நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கேன். நீங்கள் நிறைய கண்டென்ட் படிச்சிருக்கோம். லைக் வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் படிச்சிருக்கோம், ஹெச்எஸ்என் கோட்னா என்னன்னு படிச்சிருக்கோம், அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுனா என்னன்னு படிச்சிருக்கோம், நிஃப்டினா என்னன்னு படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் பேரா ஆர்ச்சரி கப் படிச்சிருக்கோம், 4 இம்பார்ட்டன்ட் டேஸ் படிச்சிருக்கோம், எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சிஸ் பேங்க் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கான்னு படிச்சிருக்கோம், அதே மாதிரி ரெடிஃப் பே ஆக்சிஸ் பேங்கோட ஒரு பேமெண்ட்ஸ் ப்ரொவைடராக மாற போகிறோன்றதை படிச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஒருத்தர் ரிவைஸ் பண்ணுங்க. ரிமைனிங் கிளாஸ் கண்டிப்பாக வந்துடும். நம்ம ரிமைனிங் கிளாஸஸ் இப்போ வந்து February 12 13 கிட்டத்தட்ட 25 வந்துருச்சு. லைனாக கொண்டு வரும். சரிங்களா? நீங்கள் இப்போ எல்லாம் ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, கொஞ்சம் இந்த வீடியோஸை பாருங்கள். நீங்கள் பார்க்காது எனக்கு ரொம்ப டிமோட்டிவேட் ஆகுது. எதனால் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ போடணும்னு எடுத்தால் கூட, ஆக்சுவலாக இதை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சு வச்சுட்டேன். எப்போ? February 18, 19 இதை படித்து வச்சுட்டேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல. என்னன்னா வேலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்து போட்டாலும் யார் பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அதனால தான். சரிங்களா? அதை கண்டினியூஸாக பாருங்கள், படிங்க. இந்த பிடிஎஃப் குரூப்பில் ஷேர் ஆகிடும். தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.